வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம மேட்டில் ஃபஸ்ட்டு டாபிக் எண் தொடரை நிரப்புதல் பார்த்தாச்சு. ஏற்கனவே வர்க்கமூலம் கனமூலம் எல்லாமே படிக்க சொல்லியிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா எழுத்து தொடரை நிரப்புதல். அதாவது எழுத்து தொடர் அப்படின்னா என்ன டைப்பில் வரும்னா ஆங்கில எழுத்துக்கள் தொடர் மற்றும் சுழற்சி முறையில் அமையும் எழுத்து தொடர்கள். அதில் எந்தெந்த டைப்ஸ்லாம் வரும்னா இரண்டு எழுத்து தொடர். அதாவது இரண்டு எழுத்துனா வெறுமனே ரெண்டு எழுத்துக்கள், அதாவது ஏபி 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 அப்படின்னு கண்டினியூவாக இரண்டு எழுத்துக்கள் மட்டுமே இந்த தொடரில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா மூன்று எழுத்து தொடர். இப்போ மூன்று எழுத்து தொடர்னா அதாவது ஆங்கில எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள். இப்போ ஏபிசி அப்படி கூட வரலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா XYZ. அடுத்து நெக்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? XYZ, அடுத்து XYZ அப்படின்னு மூன்று எழுத்துக்களாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான்கு எழுத்து தொடர். நான்கு எழுத்துனா ஆங்கில எழுத்துக்களில் நான்கு எழுத்துக்கள் ABCD 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 அப்படின்னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏறு வரிசை தொடர். ஏறு வரிசை தொடர்னா இப்போ ஃபஸ்ட்டு ஏபி, அதுக்கடுத்து ஒவ்வொரு எழுத்துக்கள் ஆட் ஆகி ஆட் ஆகிட்டே வரும். இப்போ பாருங்கள் ஏபிபி, அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பி ஆட் ஆகிருக்கும் ஏபிபிபி. இது ஒரு டைப்பில் வரும். அடுத்து என்ன டைப்பில் வரும்னா இப்போ பாருங்கள் LM, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா LMN, மூணு எழுத்துக்கள் சேர்ந்து வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா LMNO, நான்கு ஆங்கில எழுத்துக்கள். அடுத்து LMNOP. இப்படி ஏறு வரிசை, அதாவது ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்கள் சேர்ந்து ஆட் ஆகிட்டே வரும். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டு எழுத்து சுழற்சி தொடர். அதாவது சுழற்சி முறையில் மற்ற நான்கு எழுத்து மூன்று எழுத்து இரண்டு எழுத்துங்களாம் பார்த்தீங்கன்னாக்கி கண்டினியூவாக வரும். ஆனால் இது எப்படின்னா சுழற்சி முறையில் ஏபின்னு முடிச்சிங்கனாக்கி அடுத்து தொடங்கும் போது BA, அடுத்து AB BA. இது இரண்டு எழுத்துக்களில் மட்டும் சுழன்று வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்து சுழற்சி தொடர். மூன்று எழுத்துக்கள்னா ஆங்கில எழுத்துக்களில் மூன்று எழுத்துக்கள். இப்போது ABC அடுத்து ஸ்டார்ட் ஆகும்போது சுழற்சி முறை இல்லையா, அதனால் ரெண்டாவது எழுத்து பியிலிருந்து தொடங்கும் BCA, அதாவது BCA. அடுத்த சுழற்சியில் மூன்றாவது எழுத்து சியிலிருந்து தொடங்கும் CAB. இப்படி மூன்று எழுத்துக்களாக சுழற்சி முறையில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்தாதி தொடர். அந்தாதினா எங்கே கேள்விப்பட்டிருப்போம்? தமிழ் செய்யுள்ள அந்தாதி தொடர். அதாவது ஒரு செய்யுள் எந்த சொல்லில் முடியுதோ அந்த சொல்லில் திரும்பி தொடங்கிறது நம்ம அந்தாதி தொடர் அப்படி படிச்சிருப்போம். இது இந்த எழுத்து தொடரை நிரப்பில் அந்தாதி தொடரும் வருது. இப்போ பாருங்கள் IJK, அதாவது லாஸ்ட்டில் எதில் முடியுது? கேங்கிற எழுத்தில் முடிகிறதுனால தொடங்கும் போது KLM, அடுத்து எம்மில் முடிகிறதுனால தொடங்கும் போது MNO. இப்படி எந்த எழுத்தில் முடியுதோ அந்த எழுத்தில் தொடங்கிறது அந்தாதி தொடர். இந்த எழுத்து தொடரை நிரப்புதலில் மொத்தம் 7 விதமான டைப்பில் இருக்குது. இரண்டு எழுத்து தொடர், மூன்று எழுத்து தொடர், நான்கு எழுத்து தொடர், ஏறு வரிசை தொடர், இரண்டு எழுத்து சுழற்சி தொடர், மூன்று எழுத்து சுழற்சி தொடர், அந்தாதி தொடர். இந்த டைப்ஸில் மட்டும்தான் எழுத்து தொடரை நிரப்புதல் கேட்பாங்க. இப்போ எழுத்து தொடரை நிரப்புதலில் கொஞ்சம் சம்ஸ் பார்க்கலாம். அதாவது எழுத்து தொடரை நிரப்புதல் இதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். எழுத்துக்கள் எப்படி கொடுத்துருக்காங்க? B, ஒரு டேஸ் டேஸ் AB AB A டேஸ் AB டேஸ். இதில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்னா மொத்தம் ரெண்டு எழுத்துக்கள் தான். என்ன எழுத்துக்கள்லாம்? AB. இந்த ரெண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது இங்கே பாருங்கள், இங்கே நம்ம தொடங்குறது பியில் தொடங்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ABன்னு தான் வருது. அப்போது கண்டிப்பாக இங்கே லாஸ்ட்டில் ஏன்னு தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம இங்கே தொடங்கும்போது B. அதுக்கடுத்து என்னவா இருக்கணும்? உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். AB பாருங்கள், கரெக்டாக இருக்கும். AB AB AB. அப்போ இங்கே என்ன வரும்? கண்டிப்பாக B தான் வரும். அப்போ இதோட ஆன்சர் என்னது? A
பி பி ஏ. இதுதான் நமக்கு ஆன்சர். அதாவது இதுதான் நமக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க. அதாவது பி சி டேஸ் பி டேஸ் சி டேஸ் பி டேஸ் சி சி பி. இதில் வந்து மொத்தம் வந்து எத்தனை எழுத்துக்கள் பயன்படுத்தியிருக்காங்க? 2 எழுத்துக்கள். அதாவது சியும் பியும் தான் மாறி மாறி வருது. அதாவது என்னது? பி சி. அப்படி தானே? இங்கே பாருங்க 2 சி இருக்குது. நமக்கு சேர்ந்தால 2 சி இருக்குது. அப்போ வந்து இங்கே என்னது மிஸ் ஆகும்? கண்டிப்பாக அப்போ 2 சின்னு இருக்கிறதுனால இங்கே ஒரு சி வேணால் போட்டு பார்க்கலாம். சி. அப்போ பி சி சி. அதாவது நமக்கு எப்படி தொடங்கியிருக்குனாக்கி பி சி சி பி. சரியா? அடுத்து பி சி சி பி. பி சி சி பி போட்டு பாருங்க. பி சி சி பி. அடுத்து பி சி சி பி. அடுத்து பி சி சி பி. உங்களுக்கு ஒரு இதுக்கு அதாவது பிசிசிபி இது ஒரு டைப்பாகவும் அடுத்து பிசிசிபி இப்படி புரிஞ்சிருக்கு. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்னது? சி பி சி பி. இதான் உங்களுக்கு என்னது? சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க 3வது. ஏஏ பி டேஷ் ஏஏ டேஷ் பி 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 டேஷ் ஏஏஏ டேஷ் பி பி பி. இதுலேயும் மொத்தம் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை பயன்படுத்தியிருக்காங்க? ஏ பிங்கிற 2 எழுத்துக்கள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே பாருங்க 2 ஏ வந்திருக்கு. ஆனால் இங்கே 3 பி இங்கே 3 ஏ. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். 2 ஏ அப்படிங்கும்போது உங்களுக்கு 2 பி. அப்போது நெக்ஸ்ட் ஆரம்பிக்கும்போது 3 ஏ 3 பி. அடுத்து ஆரம்பிக்கும்போது 4 ஏ 4 பி. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்னது? பி ஏ ஏ பி. அப்போ ஆன்சர் என்னது? பி ஏ ஏ பி. இதுதான் உங்களுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க 4வது சம். டேஸ் பி பி சி 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 டேஸ் டேஸ் டி டி இ இ இ டேஸ். இதில் மொத்தம் எத்தனை ஆங்கில எழுத்துக்கள் பயன்படுத்தியிருக்காங்க? உங்களுக்கு ஆன்சர் வச்சு பார்க்கும்போதே தெரியும். ஏ இருக்கு. அப்போ ஏ பி சி டி இ. அதாவது இதுக்கு முன்னே பார்க்கும்போது உங்களுக்கு 2 எழுத்து தொடர் வரிசையிலேருந்து இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஏறுவரிசை தொடர் டைப்பில் இருக்குது. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏறுவரிசை டைப்பில் தானே இருக்குது. பாருங்கள். அப்போ என்ன வரும்? கண்டிப்பாக இதில் ஏ தான் இருந்திருக்கணும். ஏ பிபி சி சி சி. அதாவது ஒரு ஏ 2 பி 3 சி 4 டி 5 இ. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக ஒரு ஏறுவரிசை டைப்லேயே இருக்கிறதுனால ஏ ஆன்சர் என்னது? ஏ டி டி இ. இதுதான் உங்களுக்கு என்னது? கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. ஏ டேஸ் ஏபி டேஸ் ஏபி டேஸ் டி ஏ டேஸ் சி டி இ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து எத்தனை வந்து பயன்படுத்தியிருக்காங்க? எத்தனை எழுத்துக்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க? ஏ பி சி டி இ. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் ஏபிசிடி எல்லாமே வந்திருக்கு. அப்போது ஏ பி கண்டினியூவாக வரதுனால கண்டிப்பாக ஏக்கு அடுத்து பி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஏபின்னு இருக்கிறதுனால ஏபி சி ஏபி சி டி ஏபி சி டி இ. அப்போ வந்து ஆன்சர் நமக்கு என்னது? பி சி சி பி. இதுதான் நமக்கு ஆன்சர். 6வது சம் பாருங்க. எம் டேஸ் டேஸ் பிஎன்ஓ டேஸ் டேஸ் ஓபிஎம்என். இதை பார்க்கும்போது ஒரு சுழற்சி தொடர் வரிசையில் இருக்குது. ஏன்னா எம்என்ஓ வரிசையாக வரும்போது அப்படி தான் வரும். எம்என்ஓ பார்த்தீங்கன்னா எம்என்ஓபி. அடுத்து 2வது ஸ்டார்ட் பண்ணும்போது எதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு? என்ஓபிஎம். அதுக்கடுத்து பாருங்கள் ஓபிஎம்என். அப்போ ஆன்சர் என்னது? என்ஓபிஎம். இதுதான் சரியான ஆன்சர்.
அதாவது மேட்டில் எழுத்து தொடரை நிரப்புதல் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஏன்னா இதில் வந்து 2 எழுத்து, 3 எழுத்து, 4 எழுத்து, ஏறுவரிசை, சுழற்சி தொடர், அந்தாதி தொடர், இந்த டைப்பில் மட்டும்தான் உங்களுக்கு சம்ஸ் கேட்பாங்க. அதனால் மேக்ஸிமம் கொஸ்டினில் இந்த டைப்பில் உங்களுக்கு ஒரே ஒரு சம் தான் இருக்கும். நீங்கள் இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வீடியோஸை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அப்பப்போ வீடியோஸ், அதாவது எல்லா டாப்பிக்லேயும் நமக்கு வீடியோ போடும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதனால் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.